இந்த கட்சிக்காக எவ்வளோ வேலை செஞ்சேன், எவ்வளோ குடி நட்டேன், எவ்வளோ பணம் வேற கொடுத்தேன். நான் சைக்கிளில் வரணும் தான்டா பதிவு நானுங்க. கடைசியில் பார்த்தா கோடி கோடியாக கொடுக்குறா பணம் கொடுத்தானுங்க. கட்சியை கொடுத்தானுங்க. இந்த கட்சியும் தேட ஒரு கன்றாயம் தானே இனிமேல். போடா. நோ நோ நோ. சோளமுத்தா போச்சா? இவரு வேற வந்துட்டாரு. கையிலயாவது வைங்க, நம்ம கட்சி துண்டாது. இனிமே அந்த கட்சி இருந்தாலும் துண்டும் தேவையில்ல. சரி அது விடு, அதெல்லாம் விடுங்க. என்ன ஆச்சு? ஏன் ஒரு உப்பாரி வச்சுட்டு என்ன ஆச்சு? மொன்னங்கன்னு போயிட்டாரா, சேர்ந்துட்டாரா? போயிருந்தா கூட பரவாயில்லையே. படவரி போயிட்டாருன்னு கேட்டியா? இருக்கா இந்த கட்சிக்காக உழைச்சு நானு. லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க? சீட்டு தரல. சீட்டு இல்லையா? ஆமா. உனக்கு சீட்டு இல்லையா? ஆமா. நான் என்ன பண்றது? ஏமாத்தி விட்டாங்க. ஏமாத்தல. செப்பல் கழட்டு. இந்த செப்பல் கழட்டு. இந்த செப்பல் கழட்டு தர. இத கழட்டி நேரா கொண்டு போ. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐயோ நான் சொல்ல நினைச்சேன். அப்படியா? ஆமா. நம்ம அண்ணனை விட்டு கொடுக்க கூடாதுன்னா இப்படி பேசாதீங்க. நம்ம இவ்வளவு விட்டு கொடுக்க கூடாது. நம்ம அண்ணனை அண்ணா எனக்கு வந்து வாயில கம்முனு அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். நானே நீங்க அதுக்குன்னு அவருக்கு இல்ல இல்ல அவர் என்ன சொன்னாரு? அவர் பேச கரெக்டா. அதாவது அணிலுக்கு வந்து ஒண்ணு சொல் புத்தி வேணும், ஒண்ணு சுய புத்தி வேணும். இந்த அணில் வந்து பட்டு மாறி இருக்கு, மனம் மாறி இருக்கு. உங்க அண்ணன் சொன்னாரு. யாரு? எங்க அண்ணன் ஆனந்த். உஷானந்தா. அவரை மட்டும் பேசாதீங்க, கம்மிடுங்க. அதுதான் என்ன சொன்னாரு? கட்சியில எவன் உழைக்கிறானோ, எவன் போஸ்ட் ஓட்டுறானோ அவனுக்குதான் பதவினாரு. பதவி கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க பாரு. சைக்கிள்ல வாங்கடா, போஸ்ட் கொடுங்கடா சொன்னாரு. ஆமா. கடைசியில கார்ல வந்தான் ஒருத்தன். கார்ல அவனுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, 5 கோடி எவன் தரான் அவனுதான் முதல்ல ஃபர்ஸ்ட். 5 கோடி நான் எங்க பிச்சை எடுக்கிறது? அதுதான் என்னத்த பண்றது? முன்னாடி உழைக்காம இருந்திருக்கணும். அவங்க கரெக்ட்டா அத பத்தி பண்ணிருப்பாங்க. அவர்தான் சொன்னாரு, நீங்க கட்சியில வேலை செய்யுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் எம்எல்ஏ வாங்கி கொடுறேன், எம்பி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. நீ எம்எல்ஏ ஆகதா நீங்க நின்னீங்களா? இதெல்லாம் பண்ணீங்களா? அப்பலாம் இல்ல, நம்ம தளபதிக்காக தானே உழைச்சோம். அதெல்லாம் ஓகே. பாதிக்கப்பட்ட இனிமேல் விஜய்க்கு ஓட்டு போடுவியா? சத்தியமா போட மாட்டேன். தளபதி அவ்வளவுதானா? சும்மா இனிமேல் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண. நீ இவ்வளவு பேசுற. விருப்பமுனு வேட்பாளர் விருப்பமுனு அப்படின்னு சொல்லி எல்லா கிட்டையும் வந்து சும்மா இருங்க. அமௌண்ட் எவ்வளவு? நீங்க வேற நாம கொடுத்தீங்க. எவ்வளவு அமௌண்ட்? எவ்வளவு? 10,000 தாங்க. 10,000 வாங்குனீங்கல்ல? ரீல்ஸ் போட்டோல 10,000 வாங்குனீங்கல்ல? எவ்வளவு பேர் கொடுத்து வாங்குனானு? அவனுக்கு என்ன ஆச்சு? நாமமா பட்ட நாமமா போட்டாங்க. அப்புறம் எதுக்கு மனு? இல்ல யார் வீட்டுக்கு? அதாவது ஜனநாயக படம் வெளியே வரல. சரி காசு நீங்க தான் பாயிண்ட் வந்துக்கிறீங்க. ஜனநாயகம் படம் வெளியே வரல, அதுக்கு வந்து 500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த பணத்தை ஆட்டி போடுறதுக்கு இப்படி. ஆமா. தேர்தல் பணிக்காக கொடுத்தோம். என்னங்க நீங்க தேர்தல் பணிக்கு அப்புறம் விருப்பமனு வேட்பாளர் விருப்பமனு 10,000 ரூபாய் ஒண்ணுன்னா ஏங்க அத வந்து எங்களுக்கு வேட்புமனு கிடையாது. அதுக்கு தலைவரை பார்க்கறதுக்கான ஒரு டிக்கெட். அண்ணா எனக்கு தெரிஞ்சு நான் ஏமாந்த மாதிரி இந்த புள்ளி ஏமாந்தாதான் தெரியும் தலைவர் எப்படின்னு, கட்சி எப்படின்னு அப்பதான் தெரியும். அதான் சொல்றேன். இருக்கிற எல்லா சேனல்லையுமே போயிட்டு எங்க அண்ணன் ஓலா மணி போய் ஓலா கதை விட்டாரு. என்ன பண்ணாரு? எங்க ஒரு ஆளே காணோம். பாவம். ஏதோ ஒரு மூலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கூட பக்கத்துக்குறாரு. ஆமா ஆமா. சுத்தமா ஆசைப்பட்டாரு. அவர் மூஞ்ச பாக்கியம் முடியல அப்படியே. ஆனா உண்மை சொல்லுவா, கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே ஒன்னா டிவியா ஐயோ எங்க அண்ணா அப்பயே பேசிட்டாரு, எங்க அண்ணா அரசியல் அப்பயே வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரு வராரு, இவரு வராரு, அவரையும் கூட்டின்னு வராருன்னாங்க. கடைசி இவரை விட்டு போயிட்டாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நம்ம லைன் மணியான கிடையாது. எப்படி எவ்வளவு 10 வருஷம் கூட ஒரு சீட்டே இல்லாம உழைப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நினைக்கல. அவர் என்ன பாத்துமா இன்னும் எங்களை பார்த்தா கேன மாதிரி தெரியாரு. எப்படா அப்படின்ட்டு கோவத்துல செருப்பு கட்டி பாருங்க நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கொலைவெறில இல்ல கொலைவெறில இருக்காரா இல்ல சோகத்துல தலைவர் மாதிரி சரக்க போட்டு பார்த்துட்டாரான்னு தெரியல. அப்போ வந்து உங்களுக்கு கட்சி வந்து பார்த்தனா உண்மையான உழைக்கிற தொண்டனுக்கு பதவி இல்ல, ஓகேவா? காசுதான் முக்கியம். அது கிடையாது. ஒத்துக்கிறேன். காசு முக்கியம். ஒத்துக்கிறதுனே நீங்க பாருங்க, காசு முக்கியம். அதே டைம்ல ஒரு யாருக்கெல்லாம் அந்த சீட்டு கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல யாரு கொடுத்தாரு? பார்த்தேன். கிளீன் ஜோசி பாக்குற அக்கா ஒருத்தங்க பாத்தியா? ஆமா. அவங்களுக்கு சூப்பரா கொடுத்தாரு. சங்க கூட்டா சொல்றா நல்ல காரியெல்லாம் பண்ண முடியும் நம்ம கட்சியில. அப்படி நல்லதுதானே. அவங்க நல்ல காரியம் பண்ண முடியாது. தலைவருக்கு தான் காரியம் பண்ண முடியும். கம்ப்ளீட் தெரியாது. அதாவது அந்த அக்கா வந்து ஜோசியம் பார்த்துதான் ஒண்ணா வந்து மீட்டிங் போறது. பாத்தீரே இல்லையா? ஒரு டைம் வந்து ஒன்னா வந்து ஒவ்வொரு மீட்டிங் போற இடத்துல பார்த்தோன்னா அக்காவை கூட்டம் என்னமா ஓகேமா எந்த டைம்ல போனோம், எப்ப போனோம், எப்படிலாம் போனா மக்களை சாகடிக்கலாம், எப்ப அதை வச்சு புது பொலிட்டிக்கல் பிளான்றது அந்த அக்கா கேட்டுதான் வந்து பண்றது. அந்த அக்காக்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல. ஆமா. அந்த அக்கா வந்து ஒரு டைம் என்ன பேசியிருந்தாங்க, தலைவர் வந்து ஜெயிப்பாரா விஜய் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏதோ ஒரு சேனல்ல. சரி, அவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாரு ஐயோ அப்படின்னு சொன்ன அக்கா அந்த அக்கா தான். என்னத்த சொல்றீங்க? அந்த வீடியோ எங்க இருக்குது. ஆனா உண்மையே இந்த மாதிரி மனம் மாறி அணிகளை கொடுத்து பேட்டி சமயம் போகுங்க கண்டென்ட். ஏன்னா வடிச்சு வரணும் அப்படியே. அது இல்ல, இன்னும் ஒருத்தர் இந்த இவரு ஒரு டைம் இந்த சாட்டை அண்ணன் கிட்ட வந்து வாடா. ஆமா ஆமா. ரவுடி அணில வந்தாரு பாரு. அவருக்கு ஒரு சீட்டு. அவரு யாருன்னா RSS முன்னாடி
முன்னாள் RSS ஆமா விலக மாட்டாரே. அதாவது அது பாண்டிச்சேரியில பார்த்தோன்னா பிஜேபிக்கிற ஆட்கள்லாம் கூட்டு டிவிக்கு சீட்டை கொடுத்து பண்ணானு. இப்ப தமிழ்ல என்ன பண்றாங்கன்னா RSS பிஜேபியில வந்து அடிமட்ட லெவலில் எவ்வளவு இருந்தான், வெட்டி பையன், ரவுடி பையன், உலகர பையன். இது வந்து பிஜேபி கட்சி நான் சொல்றேன், நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க. அதுதான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இப்பதான் நீங்க சொல்றீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் ஆளுங்கன்னு சொல்றாங்க. இப்பயே அவங்க பிஜேபில இருக்காங்க, முன்னாடி இருந்தாங்க. முன்னாடி இருந்தாலும் மனம் மாறாதுல. அது பிஜேபியில ஒருத்தன் வந்து இப்ப ஜாயின் பண்றானா அவனுக்கு கண்டிப்பா வந்து மதவெறி இருக்கும், இல்லைன்னா சாதி வெறி இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் தான் பிஜேபிக்குள்ள போவான். அவன் என்னதான் ரெண்டா இங்க வந்தா கூட மனம் மாற மாட்டான், அப்படியே தான் வந்து இருப்பான். இந்த கொலை பண்ணவன், அந்த கிளீச் வச்சு பாக்குற அக்கா, ஆமா, அப்புறம் கட்சிக்கு வேலையே செய்யாத இருக்கிற ஒருத்தன், ஆமா, இந்த கட்சி பேர் நானே தெரியாம இருக்கிற ஒருத்தன், ஆமா, இவங்க தான் சீட்டு. ஆமா. அதுக்கப்புறம் ஏதோ காமெடி நடிகர் ஆக்டர் அவர் என்ன பண்ணாரு, அவரா விஜய்க்கு ஃப்ரெண்டு, அதனால குடுத்தாங்களா? ஒருத்தன் வந்து விஜய் வந்து சிம்பளம் குடுத்துட்டாரு, அவர் பேர் என்னது, தாடி பாலாஜி அண்ணா. ஐயோ அவர் என்னாச்சு? ஏன்னா வந்து கொடுத்தாங்களா இல்லையா? என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு அவரு. மனுஷன் நெஞ்சில பச்சைலாம் குத்துறான் விஜய் போட்டோ வச்சு. அழிச்சிட்டாரு. அப்படியே வச்சிட்டே இருந்திருக்கணும். அழிச்சதால எங்களுக்கு சீட்டு கொடுக்காம போயிட்டாங்க. இவரு சீட்டு தராதனால தான் அவர் பயிச்சாரு. பாவம் தான் அவரு தாடி பாலாஜி அண்ணா. ஆமா, சரி நம்ம ஃப்ரெண்டு ஒன்னா படம் நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாச்சும் ஒரு கவுன்சிலர் போய் சீட்டா தான் கொடுத்துருக்கலாம், எதுவுமே தரல. இந்த இவருக்கு மட்டும் கொடுத்தாங்க, பாவம். அவ்வளவுதான். நான் இவ்வளவு பேசி நம்ம அப்படி எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, எங்க அண்ணன் யாருக்கு சீட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா? ஒரு டிரைவர் பையனுக்கு நிக்க வச்சிருக்காரு ஒரு தேர்தல, நீங்க பாத்தீங்களா? டிரைவர் பையனுக்குனா டிரைவர், ஆமா, டிரைவர் பையனுக்கு. இதெல்லாம் ஏமாத்த நீங்க பணத்தை தான் தருவீங்க, பெரிய பெரிய ஆளுங்க சொன்னீங்க. ஒரு சொந்த டிரைவரோட மகனையே அவர் நிக்க வைக்கிறாரா? அந்த மனசு எந்த அது சும்மா எதன் காரணம்? 4 மாசம் சம்பளம் புடிச்சுக்குவாங்க அத. அதனால அதனால நிக்க வைத்த ஒரு மனசு இருக்கணும்ல. ஆமா, இவ்வளவு பேசுது. ரயில்மணி அவுட், தாடி பாலாஜி அவுட், யாராவது கட்சிக்காக உடச்சும் போல அவுட் அப்படின்னு சொல்லுதான். ஆமா, இன்னும் அடிமட்ட தொண்டெல்லாம் பாத்தியா? இனிமே யாரா ஒருத்த வந்து சைக்கிள்ல வந்தாதான் போஸ்டிங், போஸ்ட் ஓட்டாதான் போஸ்டிங், தலைவருக்கு காலில் விழுதான் போஸ்டிங் அப்படின்னு எவனா சொல்லி பாருங்க. செருப்பு கழட்டி அடிப்பியா? செருப்பு கழட்டி அடிப்பியா? செருப்பு கழட்டி அடிப்பியா? நான் அடிக்க மாட்டேன், என்ன மாதிரி ஏமாந்தவங்க அடிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்பயே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த அணிகளும் பார்த்தோன்னா விஜய் வீட்டு முன்னாடி போயிட்டு வெளியே வர, டேய் வெளியே வாங்கடா, நேர்காணல் கொடு, எல்லாம் பதிவை மாத்தி கொடு, என்னடா அதை எங்களை ஏமாத்தின்னு சொல்லி அழுகுறவனுக்கு கதறாங்க. அது அவங்க கிடையாது, அவங்க டிஎம்கே அம்ச ஆளு. அது யாரும் அணில்லாம் கிடையாது. நீங்க பாருங்க, டிஎம்கே ஆளு டிஎம்கே இது சொல்லிக்கிறீங்க. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த பாப்பா போறதில்ல கட்சி. அந்த யாரே அந்த அக்கா பேர் என்னது, அஜிதாவா? அந்த அக்கா அப்பல இருந்தே பார்த்தோன்னா சின்ன சின்ன வீடா போயிட்டு விஜய் போட்டோ போட்டு ஒட்டிச்சாடா, அதையும் முடிச்சிட்டாங்க. அஜித் ஆதரவாளர்னா கார்ல இருந்து எங்க அண்ணன் கொடியெல்லாம் கழட்டி வீசுறாப்ல, அந்த மாதிரி ஆளுங்க தான் எங்க அண்ணன் தராம போயிட்டாரு. அஜித் சீட்டு தரலன்னு அவங்க ஏன் அவ்வளவு போகும்? கார்ல இருந்து கொடியெல்லாம் இல்ல, தலைவர் சீட்டு தரலன்னா அதுக்கு போகும். அதனால ஆனா இதுல இருந்து நம்ம என்ன பாக்கணும்னா, காசுதான் முதல்ல முக்கியம், தொண்டெல்லாம் கிடையாது. கட்சிக்காக உழைக்கிற தொண்டன்றத காரணம் கிடையாது. அப்ப இதுக்கப்புறம் மேடையை போட்டு கட்சிக்காக தான் உழைக்கிறேன் அப்படி தொண்டர் தான் சீட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா பொதுமக்கள் செருப்பு கழட்டிப்பாங்க. எனக்கு ஒரு டவுட், எங்க தலைவர் சினிமா விட்டு வந்தது, ஆமா, மக்களுக்கு நல்லது செய்றாரா இல்லையா? ஆமா. ஆனா நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும், 250 கோடி விட்டு ஒருத்தர் எப்படி வரான்? லாபம் இல்லாம செய்வாங்களா? யோசிக்கிறா, பரவாயில்ல. இப்பதான் அணில்கெல்லாம் வந்து கொஞ்சம் புத்தி வருது, அறிவு வருது, யோசிங்க. சினிமா வந்து வருஷத்துக்கு தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஆமா, அது ஒன்னதான் காசு, இல்லைன்னா லாஸ். இங்க என்ன பண்றாங்க, எம்எல்ஏ சீட்டு தரேன், கவுன்சிலர் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்கா வாங்குறாங்க. அதான் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் பார்த்தனா 500 கோடி இருந்து 50 கோடி வரைக்கும் அதிகமா வாங்குவாங்க. கேட்டாங்க ஏங்கட்டியா, என்கிட்ட கேட்கல காசு. பார்த்தனே வந்து இவங்க எதுவும் காசு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நானே யோசிக்கணும். அதாவது வரம் வந்து சைக்கிள் வரவங்களாம் அவங்க வந்து அங்க உள்ள கூட்டிட்டு பேச மாட்டாங்க. என்ன கார்ல வரான், ஆடியில வரானா, பிஎம்டபிள்யூ வரானா? ஸோ பிஎம்டபிள்யூ வரோம், ஆடியில வரோம், பெரிய பணக்காரனா இருப்பான், கூட்டு பேசு. அதனால என்கிட்ட காசு கேட்கல. அதனாலதான் நான் இன்னைக்கு கூட பெரம்பூர் மீட்டிங்ல எங்க அண்ணா சொல்றாருன்னா, நான் வந்து பெரிய ஒரு என்னோட உச்ச வாழ்க்கையை விட்டு வந்திருக்கேன், ஆடம்பர வாழ்க்கையில நான் விட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆடம்பர வாழ்க்கை ஏன் ஒன்னா பெரம்பூருக்கு எப்படி போனாரு? நடந்தே போனாரா? நின்னு பேசினாருலங்க. நடந்தே போனாரா? எப்படி போனாரு? வந்தாரு கார்ல தான். பாம்பே போனா இது வளைகாப்பு போனது, அட்லி விட வளைகாப்பு போனாங்க கூட தனி விமானம் போறீங்க, ஆடம்பர காசு. இதெல்லாம் இதான் வந்து ஆடம்பரம் இல்லையா? அக்காவை எங்கன்னா மீட் பண்ணா கூட பார்த்தோன்னா தனி விமானம், காரு, இந்த 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 வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன மாதிரி வண்டியில போறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்றாரு, 10க்கு பொண்டாட்டி போற, இன்னொரு பொண்டாட்டி வர. அவருக்கு அண்ணனுக்கு பாத்தியா எல்லாமே பார்த்தோன்னா ரெண்டு வீடு, 2 பொண்டாட்டி. இப்ப பார்த்தோன்னா எம்எல்ஏ கேண்டிடேட். ஆமா, சரி, ஆமா, என்ன? ஆமா, பெரம்பூர் தொகுதி ஒண்ணு, அடுத்து திருச்சி கிழக்கு ஒண்ணு. எதனால
எல்லாமே டபுள். ஒன்னு அன்னைக்கு ஒன்னு அண்ணாக்கு என்னதான்? ஜெயிச்சிட்டா ஒண்ணு அன்னைக்கு ஒரு அண்ணா கணக்கு ஞாபகம். ஆமா என்னடா சொல்றீங்க? ஆமா இருக்கு அது வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கிறவனுக்கு வந்து ஒரு தொகுதி போதும், ஜெயிக்கிறவன் ஒரு கான்ஃபிடென்ட், தோக்குறவனுக்கு பயம். அந்த பயத்துக்கு தான் பெரம்பூர்ல போனா மக்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, ஓட்டை மாத்திக்கணும் போட்டுறாங்க. அதனால நம்ம இப்ப எது சேஃப் சைடு இங்க ஒரு மரத்தை போட்டு ரெண்டு. ஏன்னா இங்க தோத்துட்டாலும் டக்குனு ஜெயிச்சுக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னடா விஜய் வந்தா நிக்கிறேன்னு சொன்னா போனேன்னு சொன்னா தோத்துட்டான்னு சொல்றாங்கல்ல. பயம் வந்துச்சு. அதாவது விஜய்க்கு தெரிஞ்சிச்சு கட்சி ஆரம்பிச்சது மக்கள் மத்தியில பார்த்தோம்னா தப்பான பேர் தான் நம்மளுக்கு. கரூர்ல ஆரம்பிச்சு 40 பேர் வந்து இறந்ததுல இருந்து, தான் மனைவி வந்து டிவோர்ஸ் கேஸ் கொடுத்ததுல இருந்து, அதுக்கப்புறம் அது மட்டும் பத்தாதுன்ட்டு கள்ளக்காதலியை வர அபிஷியலா கூட்டு வந்ததுல இருந்து, சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவ்வளவு நாளா என்ன சொன்னாரு, அது என்னைக்கு பாருங்கடா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னைக்கு வந்து ஃபுல் பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் போதும் அன்னைக்கு அண்ணன் தினம் வீதியில் நடந்து போடுறான், மக்கள் பாப்பாருன்னாரு. இன்னைக்கு வந்தாரு 28 நேத்து போறோம் சொன்னார்ல மக்களை பார்க்க. என்ன பண்ணீங்க? வெயில் பாத்து பேசுங்க நீங்க. அவரு வெயில் அப்படி ஓப்பனா பேசணும். அதை விட்டு பார்த்தனா பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, ஆளுங்கட்சியோட சதின்றீங்க. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கு எல்லாமே, அவங்க தான் பர்மிஷன் வாங்குறது எல்லாமே அவங்க தான் முறைப்படி கேட்கணும். இது பர்மிஷன் தப்பா வந்து எழுதி கொடுத்துருங்களா? அப்படியா? அதான் மாஸ்டர் பிளான் எப்படி தெரியுமா, கரெக்டா இது கொடுத்தா அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாது, அதனால தப்பா அவங்களே தர மாட்டாங்க. இதான் காரணம், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் டிஎம்கே. அதான் ஆக மொத்தம் நீங்க பண்ற தப்ப மறைக்கிறதுக்காக வெளியில வந்து பேசிக்கிட்டு ஆளுக்கு வச்சிருக்க சதி டிஎம் கூட. ஆனா நீங்க பிராக்டிகலா சொல்லுங்க, அது எப்படி நாங்க போகும்போது திடீர்னு எப்படி சாலையில அந்த மாதிரி ஒரு பள்ளம் வரும்? இது சதியா இல்ல? சாலையில தானே பள்ளம் வந்துச்சு, நீங்க யோசிச்சு பாருங்க. பள்ளம்லாம் வரடா, ஆல்ரெடி வந்து அங்க வந்து வேலைக்கு இப்ப போயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தோன்னா சென்னை முழுக்க பார்த்தோன்னா வந்து ட்ரைனேஜ்க்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய மழைக்காலத்து பிஃபோர பண்ற வேலைகள் தான் அதுதானே பண்றாங்க. சரி ஓகே, மொத்தம் என்ன சொன்னாரு, 5 தொகுதி போய் பாக்குறேன்னாரு. ஸோ 5 தொகுதி வந்து ஓகே, பெரம்பூர்ல ஒன்னு பர்மிஷன் கேன்சல், 4 தொகுதிகள் மீது பேலன்ஸ் போய் பார்க்க வேண்டியதுனா டயர்ட் ஆயிடுவாருங்க. ஃபர்ஸ்ட் பெரம்பூர்ல தான் நாங்க பேச ரெடி ஆயிட்டோம். அதனால காரணம் உங்களுக்கு தேவை. எப்பா இந்த மாதிரி எது பர்மிஷன் கேட்டா இல்லன்ட்டாங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா. 4 தொகுதி 3 தொகுதி பார்க்க மாட்டோம், டோட்டலா பார்க்க மாட்டோம், விட்றா வண்டியா அப்படின்னு அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல வீட்ல இருந்தே அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு, பிரச்சாரமும் அப்படிதான் பண்ணுவாங்க வீட்ல இருந்து. ஆமா பார்த்தேன் நல்லதா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து கேட்பாங்க, எலெக்ஷன் வந்துச்சு ஏன் ரோட்டுக்கு வந்து கேட்க வேண்டியது அப்படின்னு கேட்பாங்க. அதனாலதான் 10 பகலுக்கு ஒரு பலன் வந்துட்டாங்க அங்க கிணறு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறது, வீட்டுல கூட்டு பேசுறது. புரியாம மாறுனால புரியாம பேசுறீங்க. ஃபுல்லாவே இது டிஎம்கே சதி. உங்களே இப்படி பேச வச்சிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு சதி பண்ணிருக்காங்க. யோசிச்சு பேசுங்க நீங்க. நான் கத்துக்கிறேன், இந்த கட்சிக்காக எவ்வளவு வேலை செஞ்சு என்ன ஏமாத்திட்டாங்க, அந்த ஆதங்கத்துல நான் பேசுறேன். நாளைக்கே நம்ம கட்சியில பொறுப்பு கொடுத்துருவாங்க, யோசிப்பீங்க இதெல்லாம். நீங்க யோசிப்பான மனுஷன் பார்த்து எனக்கு தெரிஞ்சு நான் ஏமாந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்த மாதிரி நீ ஏமாறதான் போற, ஒழுங்கா கட்சி விட்டு வெளியே வந்துரு. எப்பவுமே லாஸ்ட் அண்ணனுக்காக தான் நாங்க உழைப்போம். ஆமா, நீங்க அண்ணனுக்காக கடைசி வரைக்கும் நிக்கணும், இங்கேதான் நிக்கணும். அண்ணன் கடந்து டிராவல் பண்ணி போயிட்டு எங்க போயிட்டு வர, அக்கா கூட போயிட்டு வர, சரி அண்ணி கூட டிராவல் பண்ணிட்டு நீங்க கடைசி வரைக்கும் இங்கே தான் வந்து இருக்கணும். சரி, பெரம்பூர்ல வந்து இன்னைக்கு வந்து மக்களை பார்க்கறதுக்கு பேசியிருந்தாரு. இப்ப பாத்தீங்களா, அதேதான் எங்க போனாலும் அது டிஎம்கே தான் உங்களுக்கு வார்த்தைகள். ஆமா, இன்னைக்கும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. விசில வந்து காதுல ஊதி அனுப்புங்க, செவுல ஊதி அனுப்புங்க, பாதுகாப்பே இல்ல பெண்களுக்கு. ஆமா உன கூட பார்த்தேன், டிஜிபி அலுவலகத்துல போயிட்டு எங்களோட தொண்டரை வந்து கேவலம் பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாரு. அப்படியே எப்படி போய் கொடுத்தாரு பாத்தீங்களா? பெண்களுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணன் நிக்க மாட்டாரு கொடுத்தாரு. அந்த ஆபீஸ்ல பார்த்தோன்னா இவங்களோட முன்னாள் மனைவி அவங்க கொடுத்த கம்பெனி வந்து இருக்காங்க. இவர் போன உடனே கை பிடிச்சி, தம்பி உட்காரு, இந்த கேஸ் விசாரிப்பா அப்படின்றாங்களாம். அப்ப பெண்கள் பாதுகாப்பு பத்தி, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட இவர் மேல இருக்கு ஆல்ரெடி கேஸ். அது அப்படி இல்ல, அவர் மேல ஒரு கேஸ் இருந்தாலுமே அதை அவர் மனசுலயே எடுத்துக்கல. பொதுமக்களோட கேஸ பத்தி அவர் பாக்குறாரு. பொதுமக்களே வந்து நிறைய பாதிக்கப்பட கட்சியில ஒரு பையன் சொன்னேன், யாருமா வாய்ஸாப்பா, அவன் பாரு எவ்வளவு கேவலம் பண்றான். அவனை பத்தி பேசுறதுக்கு, அவனை பத்தி கட்சி விட்டு எதனா பண்ணல இல்லையா? அவனை எதுவும் பண்ணலையே, அவ்வளவுதான். அதாவது நீங்களா வந்து நாளைக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து நீங்க நிக்கக்கூடிய ஆட்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்பலாம், பார்க்கலாம். இதனால கட்சி மாறாதீங்கன்னா ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம அண்ணனை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டேன், ஏன்டா அந்த கட்சிக்கு முன்னாடி முதல்ல போன அப்படின்னு. நீ ஃபீல் பண்ணாத, ஒழுங்கா வெளியே வந்துரு. சீட்டு கிடைக்காத கோபத்துல ஒட்டுமொத்த அணிகளும் பார்த்தா அண்ணன் மீது பெரும் கோபமா வந்து இருக்காங்க. எங்க அண்ணன் என்ன பண்ண போறாருன்னு சாமி விட்டு அப்படிதான். ஆமா கொடுப்பாரு, அள்ளி பட்ட நாமத்தை கொடுப்பாரு. கிளம்புங்க.